கண்டிப்பாக ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ப்ராப்பரான டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆக முடியும், ஃபோர்ஸ்லேருந்து ரிலீவ் ஆக முடியும். ஓகே, என்ஓசி சர்டிஃபிகேட் எப்போ கொடுக்க மாட்டாங்கன்னா, நான் சொன்னால பேசிக் வந்து உங்களுக்கு ஒரு 100 ரூபாயாவது நீங்கள் இப்போ கரண்ட்டில் ப்ரொசஸ் பண்ணுற பேசிக் பேயோட ஒரு 100 ரூபாயாவது அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ நான் 35,400 நான் இண்டக்ட் ஆனேன். என்னோட பேசிக் பே வந்து இப்போ 37,600. ஓகே, என்னோட என்ஓசி அப்ளிகேஷன் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். நான் இப்போ என்ஓசி அதாவது சிஜிஎல் அப்ளை பண்ணுறதுக்காக கம்பைன்டு கிராஜுவேட்டட் லெவல் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்காக நான் என்ஓசி வந்து அப்ளிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த அப்ளிகேஷனை உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஓகே, அந்த அப்ளிகேஷனை பாருங்கள். நோ அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட்டோட அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும். நீங்கள் உங்கள் கமெண்ட்டுக்கு எழுதுவீங்க. அண்ட் உங்களோட சப்ஜெக்ட் என்னென்னா ரிகார்டிங் நோ அப்டேனிங் சர்டிஃபிகேட் ரெஸ்பெக்டட் சார் வித் டியூ ரெஸ்பெக்ட் ஹம்பிள் சப்மிஷன். என்னோடய ஃபோர்ஸ் நம்பர் ஹைட் பண்ணியிருக்கேன். சில டீட்டெயில்ஸ்லாம் வாண்டட் இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஐ என்லிஸ்டட் இன் சிஆர்பிஎஃப் ஆன் டேட்டட் போட்டிருப்பீங்க இன் லெவல் 6. அதோட என்னோட லெவல் 6 பேயில் இன்டெக்ட் ஆகிருக்கேன். நான் இன்டெக்ட் ஆகும்போது என்னோட பேசிக் பே எவ்வளோவா இருந்ததுன்னா 35,600. பட்